ரோஹித் சர்மா ஒரு உலக பேட்ஸ்மேனுங்கிறது உலகறிஞ்ச உண்மை. ஆனா, ஆஸ் அ கேப்டனா ரோஹித் சர்மா இஸ் சோ அண்டர் ரேட்டட் அப்படின்னு 2015 வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச கேப்டன் மைக்கேல் கிளார்க் சொல்லியிருக்காப்ல. ஒயிட் பால் கிரிக்கெட்ல மேஜரான எல்லா ட்ராஃபிஸ் ஜெயிச்சாச்சு 2023ல. ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு நூல்ல மிஸ் ஆயிருச்சு. வழக்கம் போல 2003ல நடந்த அதே சம்பவத்தை 2023ல பண்ணி போட்டானுங்க. ஆஸ்திரேலியா ஜெயிச்சு போட்டானுங்க. ஆனா, அந்த சீரிஸ்ல இந்தியா எவ்வளோ எக்செப்ஷனலா விளையாண்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ரோஹித் சர்மாவோட வின் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா ஸ்டன் ஆயிருவோம். ஒன் டேல கிட்டத்தட்ட 75, T20ல 80க்கும் மேல. டெஸ்ட் மேட்ச்ல 24 டெஸ்ட் தான் கேப்டனா இருந்தாப்ல. 12 வெற்றி, அதனால 50%. ஒயிட் பால் கிரிக்கெட்ல இந்தியாவுக்கு கிடைச்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் ரோஹித் சர்மா அப்படிங்கிறது தான் உண்மை. மும்பை இந்தியன்ஸை அசந்து போய் 2013ல ரோஹித் சர்மா எங்கள் டீமுக்கு நீங்கள் தான் கேப்டனாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்மால் அதுக்கு முன்னாடி காட்டுன்னு காட்டிட்டு இருந்தாப்புல, அது வேற கதை. கேப்டன் ஆனதுக்கப்புறம் கொளுத்துன்னு கொளுத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. மும்பை இந்தியன்ஸு அதுக்கு முன்னாடி 0 டைட்டில். தலைவன் வந்ததுக்கப்புறம் சுமார் 5 டைட்டிலு, 4 டைட்டில்ஸ். சாதாரண விஷயம் கிடையாது, யாரும் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். நம்மால் பண்ணியிருக்காப்புல. அதனால மைக்கேல் கிளார்க் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். ரோஹித் சர்மா ஒரு தரமான கொடூரமான கேப்டன் தான். இதை எல்லாரும் உணர்ந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ்.